என் வயசில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு வீடு இஎம்ஐலையாவது வாங்கணும்னு ஆசை இருக்குது. பியர் ப்ரெஷர், ஃப்ரெண்டு வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, ரிலேட்டிவ் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது தெர் இஸ் அ ப்ரெஷர். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடு வந்து கண்டிப்பாக வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 75 லட்ச ரூபா வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்கு பணம் கட்ட முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிடிச்ச வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போயிட்டு சேவ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அந்த 40,000 ரூபா இஎம்ஐ பே பண்ணக்கூடிய அதே வீடு, அதே ஸ்கொயர் ஃபீட் வந்து சிட்டியில் 25க்கோ 30க்கோ கிடைக்குமா? கிடைக்காது. வாடகைக்கு போயிடுங்கன்னு சொல்லிங்க சார். எதுக்கு வாடகை கட்டுற காசு எடுத்து இஎம்ஐ கட்டலாமே? சிட்டியில் இருக்கக்கூடிய வீடையும் அவுட்ஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய வீடையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் வீடு இருந்ததுன்னா உங்களுடைய ட்ராவல் டைம் கம்மியாகும். டெய்லி 1 hour 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 7 hours 8 hours ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி 1.5 மணி நேரம்னா எனர்ஜி இஸ் ஃபுல்லி ட்ரைன்டு. சார், இப்போது ரியல் எஸ்டேட்டுன்னும் போதே எல்லோரும் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஆசை வந்து வீடு வாங்குறாங்க சார். ஃபஸ்ட்டு இப்போது எல்லாருமே இப்போ இனிஷியலாக என் வயசில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு வீடு இஎம்ஐலையாவது வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ இஎம்ஐ எடுத்து வீடு வாங்குறது அட்வைசபிளா சார்? வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை, அதை ஒத்துக்கிறேன். ஓகேயா? ஆனால் ஒருத்தர் வந்து வாழ்நாளில் எத்தனை வீடு வாங்க முடியும்? ஒரு வீடு வாங்குறதே கஷ்டம். கரெக்டாக? அப்போ இந்த ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்சதா இருக்கணுமா வேண்டாமா? டெஃபினட்டாக. கரெக்டாக. ஓகே. இப்போ இன்வேரியபிளி இப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் எல்லோரும் பியர் ப்ரெஷர், ஃப்ரெண்டு வாங்கிட்டாங்க, அவங்க வாங்கிட்டாங்க, ரிலேட்டிவ் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது தெர் இஸ் அ ப்ரெஷர். கரெக்டுங்களா? கரெக்ட். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சமான வீடு கிடைக்குமா, இல்லை ஏதோ ஒரு வீடு தான் கிடைக்குமா? சார், நான் இப்போ வாங்கினா டெஃபினட்டாக வந்து லோன் போட்டுட்டு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இல்லை சார். ஏதோ ஒரு வீடு சொந்தமாக வாழ்றதுக்கு. கரெக்ட். அதாவது பிடிச்சமான வீடு உங்களால் கண்டிப்பாக வென் யூ ஸ்டார்டிங் யுவர் கரியர், ஆமாம் சார், உங்களுடைய கரியரில் மேபி 5 years 10 years 5 to 10 years டவுன் த லைனில் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிடிச்சமான வீடு வந்து கண்டிப்பாக வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேலரி பேக்கேஜ். ஐ எம் டாக்கிங் டு ஒரு மிடில் கிளாஸ் டு அப்பர் மிடில் கிளாஸுக்கு இது நான் சொல்கிறது பொருந்தும். ரொம்ப பெரிய லெவலில் உள்ளவங்களுக்கு இது பொருந்தாது, அதுவும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடை வாங்குறீங்க, ஆனால் அந்த வீடு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 லட்ச ரூபா வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்கு பணம் கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணிங்கன்னா ஒரு 50 லட்சமோ 60 லட்சம் வீடு தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக? ஆமாம். ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி வீடு ஏரியா எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடு வாடகைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஓகே சார். சிமிலர் கைண்ட் ஆஃப் அதே வீடு இருக்காது, அதுக்கு பக்கத்துலையோ இல்லையோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு வந்து கண்டிப்பாக வாடகை கிடைக்கும். அந்த வாடகை கிடைக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு த இஎம்ஐ. ஓகே சார். கரெக்டாக? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிடிச்ச வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போயிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை விட 5 years டவுன் த லைன் 10 years டவுன் த லைனில் உங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் கொஞ்சம் இன்கம் வருது, அல்லது இப்போ ஒரு ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அப்ராட் சான்ஸ் கிடைக்கிது. அப்படிங்கும்போதெல்லாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போ ஒரு 10 years 15 years டவுன் த லைனில் ஃபேமிலியும் எவ்வளோ பேருங்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான சமயத்தில் எங்கே நீங்கள் வசிக்க போகிறீங்க, இந்த இடத்துல தான் நான் வாழ போகிறேன்ப்பா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சமயத்தில் உங்கள்கிட்ட மணியும் சேர்ந்துருக்கும். அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீட்டை வாங்கிக்க முடியும். இன்றைக்கே வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு வீடு தான், அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னதுன்னா ப்ராபப்ளி இன்னொரு வீடு வந்து நீங்கள் வாங்கலாம். பட் டில் சச் டைம் வந்து இதில் நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த காம்பவுண்டிங் மணி வந்து காம்பவுண்டிங்கே ஆகாது. ஏன்னா எடுத்ததுலேருந்து நீங்கள் வெறும் லோனே பே பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போக முடியாது. இப்போ வீடு வாங்கினீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது சார். இதில் எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்கள் வாடகைக்கு போயிடுங்கன்னு சொல்லிங்க சார். இப்போ நான் ஜென்ரலாக பீப்புள் எப்படி நினைப்பாங்கன்னா, எதுக்கு வாடகை கட்டுற காசு எடுத்து இஎம்ஐ கட்டலாமே, வீடாவது சொந்தமாயிடுமேன்றது தான் மென்டாலிட்டி சார்.
ஸோ அது எப்படி சார் டிஃப்ரென்ஷியேட்? இல்லைங்க, இது வந்து இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஆர் டயலாக் அப்படின்னதுன்னா, யார் யாரெல்லாம் பில்டரோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு ரெண்ட் பே பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கான வீடு, கரெக்டுங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கான வீடு வந்து சிட்டியில் வாங்க முடியுமா? வாங்க முடியாது, கிடையாது. இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கான வீடு எங்கே கிடைக்கும்? அவுட்ஸ்கட்ஸில், தாம்பரத்தை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல தான் 50 லட்சம் ரூபாய்க்கான வீடு இருக்கும். அப்போ அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 ரூபா இஎம்ஐ பே பண்ணுறீங்க, கரெக்டாக? ஓகே சார். இப்போ வந்து மினிமம் 40. ஆனால் சிட்டியில், ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த 40,000 ரூபா இஎம்ஐ பே பண்ணக்கூடிய அதே வீடு, அதே ஸ்கொயர் ஃபீட் வந்து சிட்டியில் 25க்கோ 30க்கோ கிடைக்குமா? கிடைக்காது? ரஃப்லி கிடைக்கும் சார், நல்ல வீடாகவே கிடைக்கும், கரெக்டாக? அப்போ சிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக ஆக்சசிபிலிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அவுட்டரில் இருக்கும்போது எவ்ரி டே நீங்கள் வந்து மினிமம் 1 hour 1.5 hours வந்து ட்ராவல் பண்ணி அது வரணும், கரெக்டாக? அதோடு இல்லாமல் சிட்டியில் வாழக்கூடிய வாழ்க்கையும் அவுட்ஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எப்படி ஒன்றாகும்? இங்கே 20,000 ரூபா 25,000 ரூபா வாடகை கொடுக்கறதும் அங்கே 40,000 ரூபா இஎம்ஐ கொடுக்கறதும் வந்து எந்த காலத்துலேயும் மேட்சே ஆகாது. அதனால இது வந்து சும்மா ஒரு டயலாக் வேணால் வச்சுக்கலாம் வழிய அது வச்சுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த இனிஷியல் பீரியடில் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு பக்கத்தில் வீடு இருந்ததுன்னா உங்களுடைய ட்ராவல் டைம் கம்மியாகும். கரெக்ட். ட்ராவல் டைம் கம்மியாக இருந்ததுன்னா யூ வில் பி மோர் ப்ரொடக்டிவ். சார் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, லெட்ஸ் சே நான் வந்து ஒரு ஓஎம்ஆரில் ஐடி ஹப்பில் இருக்க இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார். அங்கேயுமே நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் வீடு கிடைக்கும் ரெண்ட்டுக்கு 30,000. ஸோ நான் இஎம்ஐ அதே ரேஞ்சில் அவுட்டரில் ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா 40,000 ரூபாய் மினிமம் இஎம்ஐ கட்டணும்னா, ஸோ இதுலேயே என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் சேவ் ஆகிடும். அப்படி தானே சார்? ஆமாம். ஓகே. ஸோ நீங்கள் அந்த சேவிங்கை வந்து நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு வந்து உதவும், அல்லது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் இஎம்ஐயை வந்து கவர் பண்ணுறதுக்கு அது உதவும். அதனால நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய வீடையும் அவுட்ஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய வீடையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் நிறைய ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். யூ ஹேவ் டைம். அதர்வைஸ் யோசிச்சு பாருங்கள், டெய்லி 1 hour 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 7 hours 8 hours ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி 1.5 மணி நேரம்னா எனர்ஜி இஸ் ஃபுல்லி ட்ரைன்டு. அப்போ போய் தூங்க தான் முடியுமே ஒழிய எதுவுமே பண்ண முடியாது. வேறஸ் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த 1 hourல அவன் ஏதாவது கோர்ஸ் படிப்பான் அல்லது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ டெஃபினட்டாக we are unnecessarily wasting time on traveling every day. அதுவும் நாளுக்கு நாள் வந்து டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்க வழியா இன்றைக்கி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது நாளைக்கு 1.5 மணி நேரம் ஆகுது, இல்லை 2 மணி நேரம் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. எதுக்காக அந்த மாதிரி நம்ம பண்ணணும்? சார் சூப்பராக நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக பொறுமையாக கிளியராக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.